1954 ஆகஸ்ட் 27ஆம் தேதியை தமிழ் திரையுலகம் மறந்திருக்காது. ஏனென்றால் மக்கள் திலகமும் நடிகர் திலகமும் இணைந்து நடித்து வெளிவந்த ஒரே ஒரு படம். இருவரும் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் மக்கள் திலகத்தையும் நடிகர் திலகத்தையும் வைத்து இயக்குனர் டி.ஆர். ரமணா இயக்கிய படம்தான் கூண்டுக்கிளி. இந்த படத்திற்கு இசையமைப்பாளராக கே.வி. மகாதேவன் நியமிக்கப்பட்டார். படம் பெரும் பாடல்களுடன் வெற்றி பெறும் என்று எதிர்பார்த்த சூழலில் இப்படத்திற்கு கதாநாயகியாக சரோஜா பி.எஸ். சரோஜா மங்களம் என்ற கேரக்டரில் நடித்திருப்பார். எம்ஜிஆருக்கு தங்கராஜ் என்ற பெயர், சிவாஜிக்கு ஜீவா. கதை விந்தன் எழுதிய கதை. இந்த படம் எம்ஜிஆர் சிவாஜி திரைப்படத்துறை வரலாற்றில் பெரிய மைல்கல்லாக இருக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் படம் வெளிவந்தது. திரையரங்குகளில் முதல் நாள் கூட்டம் மறுநாள் ஒருவரையும் காணவில்லை. அதிர்ச்சி அடைந்தார்கள் மக்கள் திலகமும் நடிகர் திலகமும். எங்கும் கொந்தளிப்பு. ஒரு படத்திற்காக ரசிகர்கள் எதிர்ப்பு தெரிவித்த படம் என்றால் தமிழக வரலாற்றில் கூண்டுக்கிளிக்குத்தான் அந்த எதிர்ப்பு வந்தது. எம்ஜிஆரை இப்படி நடிக்க வைக்கலாமா, சிவாஜியை இப்படி காட்டலாமா, என்ன கதை என்று பிரபல இயக்குனர் டி.ஆர். ரமணாவுக்கு பெரும் எதிர்ப்பு. படம் படுதோல்வி. எம்ஜிஆர் இருந்த காலம் வரை இந்த படத்தை மீண்டும் வெளிவர அனுமதிக்கவில்லை என்றே சொல்ல வேண்டும். அவ்வளவு பெரிய கெட்ட பெயரை எம்ஜிஆர் இந்த படத்தின் மூலம் சம்பாதித்து விட்டார் என்றே சொல்ல வேண்டும். உச்சக்கட்ட நடிகராக ஆரம்பித்த இந்த காலகட்டத்தில் எம்ஜிஆரின் நண்பனாக சிவாஜி இருப்பது போல் கதை. எம்ஜிஆரின் மனைவியுடன் சிவாஜி நெருங்கி பழகுவதாக எம்ஜிஆருக்கு சந்தேகம். இப்படியாப்பட்ட கதையைத்தான் கே.வி. மகாதேவன் இசையில் டி.ஆர். ரமணா இயக்கியிருப்பார். நண்பர்களுக்குள் அவர் மனைவி மீது சந்தேகம் ஏற்பட எம்ஜிஆரும் சிவாஜியும் மோதிக்கொள்ளும் காட்சி. இந்த படத்தில் கதையின்படி எம்ஜிஆர் வில்லன் போல் சித்தரிக்கப்பட்டிருப்பதை எம்ஜிஆர் ரசிகர்களும், துரோகி போல் சிவாஜி கணேசன் சித்தரிக்கப்பட்டதை சிவாஜி ரசிகர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே பெரும் எதிர்ப்பு டி.ஆர். ரமணாவுக்கு. எம்ஜிஆரும் இந்த படம் தொடர்ந்து ஓடுவதையும் மீண்டும் திரைக்கு வருவதையும் விரும்பவில்லை என்றே அந்த காலகட்டத்தில் தெரிய வந்துள்ளது. எம்ஜிஆர் தனது திரைப்பட வாழ்வின் உச்சநிலையில் இருந்தபோது, எம்ஜிஆர் இருந்தவரை இந்த படத்தை மீண்டும் திரைக்கு வர அனுமதிக்கவில்லை. அவ்வளவு பெரிய தோல்வியை கண்ட படம்தான் கூண்டுக்கிளி.